கடாய் சூடாயிடுச்சுங்க. 1 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக இருக்க வேண்டியது. பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இது கடலைப்பருப்பு நம்மளுக்கு டிஃபரெண்ட் தெரியும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அது பாருங்க நல்லா லூஸாக லேசாக இருப்பாங்க. ஸோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கோ. பருப்பு ஃபுல்லாகவே நல்லா வறுத்துட்டு பாருங்க நல்லா கலர் பொன்னிறமாக வந்துச்சுங்களா? சரிங்களா? ஓகே. அடுத்து உளுத்தம்பருப்பு 1 கிலோ. இதுவும் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தீயாது பருப்பு. அழகாக பொன்னிறம் வந்துருச்சுங்களா? உளுத்தம்பருப்பு மட்டும் நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பொன்னிறம் வந்துருச்சு. இது பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோங்க. இது பச்சை பருப்பு சொல்லலாம், இது என்ன பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதுவும் 1 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துருக்கு பாருங்க நல்லா. இது பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கும் போதே நல்லா வெயிட்டு அப்படி பாருங்க லூஸாக இருக்கும் பாருங்க நல்லா. ஸோ பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ துவரம்பருப்பு 1 கிலோங்க. இன்னும் கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலந்துட்டே வாங்க. துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சிங்களா? நல்லா இருக்கு. இப்போ 1/2 கிலோ கொள்ளு எடுத்துக்கிறேங்க. அதெல்லாம் வந்து 1 கிலோ போட்டோம். கொள்ளு மட்டும் ஒரு 1/2 கிலோ மட்டும் போடுங்க. கொள்ளு பார்த்துங்க நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு பாருங்க. இப்போ எள்ளு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ 1/4 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேங்க. காம்பு எடுத்துகிட்டு தான் போடணும், சரிங்களா? காம்பு எடுத்துகிட்டு போடுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துச்சு பாருங்க. மிளகாவையும் 1/4 கிலோ நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் நிழல்லையே தான் காய வச்சு எடுத்தேங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வச்சிங்கன்னா இதோட மருத்துவ தன்மை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும், சரிங்களா? ஒரு 1/4 கிலோ காஞ்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது 1/4 கிலோ அளவு இருக்குதுங்க. இது ஸ்லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு சூடு படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும் போதும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகு நல்லா இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்துக்கிறேங்க. எண்ணெயில் தாங்க பொரிக்கணும் பெருங்காயத்தை. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. டக்குன்னு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடுங்க. ஸ்லோ வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொரிச்சிச்சுங்க. பெருங்காயம் நல்லா பொரிச்சிச்சுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துட்டு கொஞ்சம் தோலோடு இடித்து எடுத்துக்கணுங்க. இதையும் எண்ணெயில் போட்டு தாங்க பொரிச்சு எடுத்துக்கணும். 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கலாம். நல்லா பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க. பாருங்க நல்லா இருக்கு. நல்லா பொன்னிறமாக மறுபடியும் இருக்கணும். வெளிச்சம் வைக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்துச்சுங்களா? இந்த படம் போடுங்க. நல்லா பொன்னிறமாக இட்லி பொடி மிஷினில் கொடுத்து அரைச்சோங்க. மாவில் அரைப்பாங்க தெரியுங்களா? அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சது நல்லா நொய் நொய்யாக அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்லி பொடிக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நொய் நொய்யாக கொடுப்பாங்க. அது இல்லைன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இதெல்லாம் மிஷின்லேயே இருந்து வந்ததில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ உப்பு கலக்கலாங்க. இது நான் ஒரு 60 கிராம் வரைக்கும் எடுத்துருக்கேங்க. மொத்தம் இது பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்தது. 60 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.